மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நம்பு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு நான் என்னென்ன ஆரத்தி பிளேட்லாம் ரெடி பண்ணேன், என்னென்ன திங்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடுறேங்கிறது தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி பார்த்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் மொத்தம் 16 பிளேட் கிட்ட ரெடி பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு பிளேட்டுமே இண்டிவிஜுவலாக எல்லா திங்ஸுமே நான் நியூவாக வாங்கி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கீழே வைக்கிறதுக்கான அந்த பிளேட் 16 வேணும் இல்லையா, நான் இந்த தர்மாகோல் பிளேட்டில் கோல்டன் கலர் பெயிண்ட் வாங்கி 16 பிளேட்டுக்குமே பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஃப்ரண்ட் மட்டும். அதுக்கப்புறமா ஆராத்தி பிளேட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நாளாகவே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக இன்னைக்கு அதை செட்டிங் பண்ணி அவகிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் 1 by 1 நான் மேக் பண்ணுறதை உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே உங்களோட வெட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு மெட்டீரியல் திங்ஸே மொத்தம் 2500 ஆச்சு. சின்ன சின்ன திங்ஸ் தான் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கலர் பேப்பரில் இந்த மாதிரி கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் இல்லையா. நான் 2 லேயருக்கு அதை பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அந்த லேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லுமே க்ளூ கன் தான் யூஸ் பண்ணிக்கேன். அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக இருக்கும். 2 லேயர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதுக்காகவே தனியாக ஒரு விநாயகர் ஸ்டாச்சு புதுசாக வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் 280. அதையுமே க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி ஒரு டெக்கரேஷனுக்காக நான் ரோஸ்லாம் செட் பண்ணிட்டேன். ஒரு கோனோட எஜ்ஜிலையும் க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன் மாதிரி அதை செட் பண்ணியிருந்தேன். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபைனல் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக இந்த பிளேட்டோட எண்டிங்கில் நான் ஸ்டோன் மிரர் ஒட்டியிருந்தேன். அதை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைடை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம பிரைடை அப்படியே ரிஃப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு டால் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே அதுக்கப்புறம் பேக் ட்ராப் எல்லாமே பிங்க் கலரில் கொடுத்து நம்ம பிரைடோட காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரியே செட் பண்ணி வச்சாச்சு. அந்த ரிங் ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஸோ அதுக்காகவே ரோஸ் பெட்டல்ஸை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் அதை அப்படியே செட் பண்ணி வச்சாச்சு. மேலே சுற்றி எல்லாமே நல்லா ஃபைனலாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு லைட்டிங்குமே ரெடி பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்க்கலாம், லாஸ்ட்லேயே நான் அட்டாச் பண்ணுறேன். தேர்ட் மெகந்தி கான்செப்ட் தாங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நம்ம இதில் லெட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே கார்ட்போர்ட் அட்டையில் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு ஒரு மெகந்தி பொறுக்க மாதிரி ஒரு கேர்ளோட பிக்சரை மட்டும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஐஸ் குச்சி இருந்தால் ஸ்டிக் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அது இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட தான் தர்மாகோலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இதையுமே ரெடி பண்ணிட்டேன். மெகந்தி ஃபங்க்ஷன்னாலே அதுக்கு மெகந்தி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கோன் மாதிரி 3 டிஐஒயாக ரெடி பண்ணி அதில் லேஸ்லாம் ரெடி பண்ணி நல்லா டெக்கார் பண்ணி வச்சுட்டேன். இதோட எட்ஜிங்ஸ்லையுமே நான் ஃப்ளவர் செட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த பிளேட்லையுமே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரூம் அண்ட் பிரைடு இருக்கிற மாதிரி அவங்கள சுற்றி ஹார்ட்டின் மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸை க்ளூகன் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை சுற்றி கோல்டன் கலரில் இந்த ரோல் மாதிரி கிடச்சிது. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்குமே நம்ம லைட்டிங்லாம் செட் பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்கும். நான் பிரைடுக்கு மட்டும் தான் லைட்டிங் செட் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேட் சூப்பராக நான் எல்லாமே நானே தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இது பேப்பர் கப் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் லேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணது. இது எல்லாமே ஒரு ஷார்ட்ஸில் சென்ட் பண்ணியிருப்பேன். இந்த பிளேட் ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் இந்த 16 செல்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த பிளேட் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் இருக்க அந்த 16ஐயுமே நான் எடிட் பண்ணி அதை கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த சாக்லேட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் ஒன்று 3 rupees நினைக்கிறேன். ஸோ மொத்தம் நான் 16 எடுத்திருந்தேன். ஒரு 4 கலரில் 4 சூஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இன்னொரு பிளேட் ரெடி ஆயிடும். உங்களோட வெட்டிங்க்கும் இந்த மாதிரி ஆராத்தி பிளேட்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆனந்தி லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அதில் கண்டிப்பாக நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிளேஸோ அதை பொறுத்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிற பிளேட் ஒரு ப்ரொபோசல் பண்ணுற டாய் மாதிரி இருந்தது. இதையுமே நான் பேக் ட்ராப் அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்து செட் பண்ணிட்டேன். ஃபைனலாக அதுக்கு நிறைய ஸ்டோன் ஒர்க்குமே பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்
பேக்கில் கிடைக்கிற இந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே தர்மாக்கோல் பால்ஸ் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பிளேட் வந்து ஒரு பிளேட்டில் ஃபுல் தர்மாக்கோல் பால்ஸை செட் பண்ணிவிட்டு இந்த ஆரி ஒர்க் ஃப்ரேமில் பேக் ட்ராப் வந்து ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் பிரைட் அண்ட் க்ரூமோட ஒரு ஃபோட்டோ வச்சு ஃபைனலாக இதை வந்து முடிச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு நீட்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வெட்டிங் ஸ்டேஜ் டெக்கரேஷன் தானுங்க. அதை முடிச்ச கையோட அப்படியே நம்ம ஹல்திக்கு வந்தாச்சு. இந்த ஹல்தி வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அது ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 2 பவுல் வாங்கி பெயிண்டிங் பண்ணலேருந்து சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிளேஸையுமே நான் பார்த்து ரெடி பண்ணியிருந்தேன். பேக் ட்ராப் எல்லாமே நானே தான் கையில் ரெடி பண்ணியிருந்தேன். ஹல்தியோட பிரைட் அண்ட் க்ரூம் அவங்களுமே பிரிண்ட் அவுட் பண்ணி செட் பண்ணியாச்சு. இந்த பிளேட் வந்து ரிங் பிளேட் மாதிரி செட் பண்ணியிருந்தேன். அது ரிங்கு மட்டும் ஃபைனலாக செட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆரி ஒர்க் ஃப்ரேமில் 2 க்யூட்டான பேபிஸ் வந்து அதில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஃபைனலாக இந்த சாக்லேட் டாலே ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் இப்போ எல்லா மேரேஜ்லையுமே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒன்று தாங்க. அதையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம 16 பிளேட்டும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். என்னோட அந்த ஒர்க் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்ஃபிட். 16 பிளேட்டுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு பிளேட்டுக்கு மட்டும் நான் வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணியிருந்தேன். பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களோட வெட்டிங்க்கும் இந்த மாதிரி ஆரத்தி பிளேட்லாம் வேணும்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி டிஎம் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கோங்க. நியர்பை பிளேசஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். என்னோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.